ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்றையோட உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பதிவை பார்க்கும் இந்த நிமிஷத்தில் இருந்தே உன்னை சுற்றி இருக்கும் கஷ்டங்களும் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு அதை எதிர்கொள்ள தயாராகு. வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு வாழ்க்கையை விட்டுடு. கிடைக்காத ஒரு விஷயத்தையும் நடக்காத ஒரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டு நீ நிம்மதி இழக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் எது நடந்தால் நல்லா இருக்குன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்க்கறது போலவே நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. கெஞ்சி கேட்டு எந்த விஷயத்தையும் வாங்க நினைக்காதே. அது அன்போ பாசமோ காசு பணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்கக்கிட்ட எதிர்பார்த்தினா அது கண்டிப்பாக உனக்கான ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராக இரு. உன்னுடைய குறை தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை திருத்திக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா குறைகளை நீ மதிக்கும் போது தான் நீ அழகான உண்மையான நல்ல பிள்ளையாக மாற முடியும். தவறுகள் நடக்கும்போது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கும் போது தான் நீ புத்திசாலியாகவும் மாறுவாய். எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கான நல்லதை எப்போ செய்யணும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் எப்போதும் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சுக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு உனக்கு வேண்டாம். ஏன்னா நீ எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இந்த உலகம் உன்கிட்ட இருக்க தப்புகளையும் குறைகளையுமே பெருசாக பார்க்குமே தவிர நீ செஞ்ச நல்லதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க. அடுத்தவன்கிட்ட இருக்கிற குறைகளையே பார்க்கக்கூடிய எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீ எதுக்கும் வருத்தப்பட்டு நிம்மதி இழக்காதே. நிம்மதி இல்லாததுக்கு காரணமே எப்போதுமே இதை விட பெருசு இதை விட சிறந்தது ஒன்று இருக்குது நீ நம்புறதால தான். கிடைப்பதை சிறப்பானதாக ஏற்றுக்கோ. உனக்கு இருக்கிற கவலைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் உன்னுடைய பாவ கர்மாக்களிலிருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டு புண்ணியங்களை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பிள்ளையா வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. எத்தனையோ பொறுப்புகளோட மன போராட்டங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை அத்தனை கஷ்டங்களிலிருந்து விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. எல்லாமே சரியாயிரும் தான் நீயும் ஒவ்வொரு நாளும் நம்புற. ஆனால் எதுவுமே சரியாகாமல் வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலச்சி இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். சில நேரங்களில் எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்தா கூட அது உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்கவுங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்கவுங்க ஏதோ ஒரு தப்பை செய்கிறவங்களா இருக்காங்க. இந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல மறவாதே. நல்லவங்க உனக்கு பாடமாக இருந்து அவங்களைப் போல வாழ்கிறதுக்கான வழிகளை கற்றுக் கொடுப்பாங்க. கெட்டவங்க உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள போல வாழக்கூடாதுன்ற புரிதலை உண்டாக்குவாங்க. அதனால் சுற்றி இருக்கவங்ககிட்ட இருந்து நீ ஏதாவது உனக்கு பிரயோஜனமாக உனக்கான பாடத்தை கற்றுக்கணும். தனக்கு பின்னால் ஓடி வரும் குதிரையை பார்த்து பரவாயில்ல நமக்கு பின்னால் 4 பேர் வர்றாங்கன்னு சந்தோஷப்பட்டுச்சுன்னா அந்த குதிரை பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வலது பக்கமாக திரும்பி தனக்கு பின்னால் வர்றவங்கள பார்த்துச்சுன்னா இடது பக்கத்தில் அதை முன்னோக்கி வேறு யாராவது 4 குதிரை போயிடும். அதனால் எப்போதும் உனக்கு பின்னால் உன்னை விட கீழே இருக்கிறவங்கள பற்றி நீ யோசித்து சந்தோஷப்பட வேண்டாம். உன்னை தாண்டி முன்னால் போகிறவங்கள பற்றி யோசி. எல்லாரையும் தாண்டி முன்னால் போகணும் அப்படின்ற நினைப்போட யாரையும் திரும்பி பார்க்காம நீ போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்ற அந்த நம்பிக்கையோடு இருந்தீன்னா அதுவே உன் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய செயல்களை நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு மன நிறைவையும் உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. எல்லாமே சில காலம்தான். சீக்கிரமே தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நான் உனக்குள்ளேயே தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாத.
நீ செய்யணும்னு நினச்ச விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் கலங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான நல்லதை செய்வேனேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் யார்கிட்டையும் ஏமாறாமல் நான் உஷாராக கவனமாக ரொம்ப தெளிவாக இருப்பேன்னு நினைக்காத. யார் நான் அப்படி ரொம்ப உஷாராக இருக்கேன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் முதல்ல ஏமாற்றும். விவரமாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்துட்டு போவோன்ற அந்த புத்தி உனக்கு இருக்கட்டும். யார் உன்னை வீழ்த்த நினச்சாலும் தோக்கடிக்க நினச்சாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். எது இருந்தாலும் நன்மைக்கு, எது உன்னை விட்டு போனாலும் நன்மைக்குன்னு நினைக்க பழகு. உள்ள தெளிவோட மன மகிழ்ச்சியோட நீ வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. ஒருத்தருக்கு நீ சாப்பிட ஏதாவது கொடுத்தீனா அவங்களுக்கு ஒரு நேரம் மட்டும்தான் பசியாரும். அதுக்கு பதிலாக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வழியை கற்றுக் கொடுத்துட்ட, ஏதாவது ஒரு வழியை செஞ்சு கொடுத்துட்டனா வாழ்நாள் முழுவதும் அவங்க வறுமை இல்லாமல் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழலாம்ன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கான வழியில் நீ போகும்போது, நேர்மையான முறையில் வாழ நினைக்கும் போது எண்ணற்ற சங்கடங்கள் உனக்கு வரத்தான் செய்யும். அத்தனையும் தாண்டி நீ உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. நானும் உன் கூடவே வந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மன பாரத்தையும் கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கான வேலைகளை மட்டும் பாரு. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உருவாக்கி தருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் ஜாதி மதம்ன்ற பேதம் எதுவும் கிடையாது. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். நீ செய்கிற செயல் சரியாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச பிள்ளையாக என்னை நெருங்கி வருவ. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பேன். நிச்சயமாக நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவமானத்தில் நீ எதையும் அவசரப்பட்டு செய்ய நினைக்காதே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ பொறுமையாக இருந்து அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுங்கிறதுல உறுதியாக இரு. வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். எந்த விதத்திலும் நீ நிம்மதி இழக்க வேண்டாம், மகிழ்ச்சியை தொலைச்சிட வேண்டாம். அமைதியாக இருந்தே உனக்கான அத்தனை காரியங்களையும் சிறப்பாக செய்ய பழகு. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பேன். எதை தேடுறோம், எதைக்காக தேடுறோன்றதுல நீ தெளிவாக இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை உன்னால் பெற முடியும். வயசானவங்க உன்கிட்ட ஏதாவது சொன்னால் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளு. அவங்க சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்குறதே அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நீ பின்பற்றியோ இல்லையோ, பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறதை பணிவோடு கேட்கும்போது அது உனக்கான உயர்வை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நல்ல நேரத்தை நான் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரமும் இப்போ வந்திருக்கு. இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். உன் உறவுகளுக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே வேறு எந்த நபர்களையும் நீ அனுமதிக்காதே. மூன்றாவது நபர் யாரும் உள்ளே வராத வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கவும், உன்னை நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அணுகணுன்றதில் தைரியமாக தெளிவார். நீ அணுகும் செயல்களுக்கு ஏற்றாற் போல நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். இத்தனை காலம் நீ செஞ்ச தியாகங்களும் உன்னுடைய நற்செயல்களும் கண்டிப்பாக உனக்குரிய நல்ல பலனை கொடுத்தே தீரும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ வாழ தயாராகு. மானம், அவமானம், நஷ்டம், லாபம்னு எதையும் யோசிக்காமல் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் இலக்கை அடைவதற்கும் உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் நான் வழிகாட்டுறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்கிறேன். தவறான புரிதல்கள் உன்னை பற்றி இருக்கும்போது உன்னை சரியான முறையில் வழிகாட்டி வழிநடத்தி வாழ வைக்க நான் வந்துட்டேன். மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் புதுசாக கற்றுக்கொள்ள தயங்காதே. தைரியமாக இரு, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இரு. நீ பயப்படுற அளவுக்கோ வருத்தப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன்.
நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் என் செல்லவே. கோபம் வர வேண்டிய இடத்துல கோபப்படு, கோபம் வரக்கூடாத இடத்துல அமைதியாக இருந்து உனக்கான விஷயங்களை சரியாக செய்ய பழகு.